famous Charminar in Hyderabad. Mask, ஐயோ bro வேணாம் அவன் மாஸ்க் இப்பதான் போட்டான் அந்த பையன் அவன் பயன்ட்டான் கேமரா பார்த்து மாஸ்க் எடுத்து போடுறான் அந்த பையன் கீழே பாருங்க எச்டி வச்சிருக்காங்க நிறைய பேர் எஸ் திஸ் இஸ் தி Charminar अंदर को जाता है பெரிய பெரிய படிக்கட்டு है அந்த படிக்கட்டுல நம்ம வந்து உள்ளுக்குள்ள போறோம் है கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சதாப்ல சாப்பிட்டு இப்போ நம்ம வந்து இது வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்குது சார்மினார் பக்கத்தில் அங்கே போயிட்டு இன்னும் நிம்ரா அப்படின்னா பிளேஸ் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்வீட் பீடா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்படி கொடுத்துருக்காங்க ஸ்வீட் பீடா இப்படி தான் கொடுப்பாங்க இதில் வச்சு இல்லை அந்த ஸ்வீட் பீடா அப்படி கொடுப்பான் அதனால் நம்ம இல்லை அப்படி கிடையாது ஸ்வீட் பீடா இது சும்மா குல்பி மாதிரி கொடுப்பாங்க காரணம் என்னன்னா இது கையில் இதாகிரும்னு சொல்லி யூஸ்வலாக எந்த பீடா வந்தாலும் இப்படி தான் கொடுப்பாங்க என்ன ஆமாம் ஸ்வீட் பீடா வந்து சாப்பிட போகிறோம் ஸோ பீடா சாப்பிட்ற ஒரு அழகு என்னென்னா எப்போவுமே கொஞ்சம் சைடில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இங்கே உள்ளவங்க சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தில் ஏன்னா பீடா ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் எப்போதுமே சைடில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாய் சைடில் வச்சுட்டு ஏன்னா அந்த சாரெலாம் உள்ளே போனால் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் வாயெலாம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கடிச்சு சாப்பிடலாம் பீடா வாய் ஆகிட்டு நான் நம்ம ஊர்லேயும் சாப்பிட்றது தான் சும்மா வந்து ஒரு ஸ்டீரியோடைபிக்கான ஒரு கமெண்ட் அடிக்கணும்னு சொல்லி அடித்தேன் நான் அது வந்து லைக் வாண்டடாக அடித்தேன் சர்க்காசம் அது யாரும் வந்து ரேசிஸாக நினச்சிக்காதீங்க ஓகே நம்ம போகலாம் ஸோ கைஸ் இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்மினார் வந்து அந்த ரோடு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரைட்லையும் லெஃப்ட்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது அங்கே இர்ஃபான் டெக்ஸ்டைல்னு ஒரு டெக்ஸ்டைல் இருக்குதுங்க இங்கே நயாபுக்கு பக்கத்தில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாப்பனிங்காக இருக்காப்புல டைம் வந்து இப்போ வந்து 4 மணி கரெக்டாக 4:05 ஆகுது இது ரொம்ப மெயினான ஏரியா கடத்தெருன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ரங்கநாதன் தெரு எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு கடத்தெரு எல்லாமே இருக்கும் குட்டி குட்டி ட்ரெஸ் கடையெல்லாம் உள்ளே இருக்குங்க மதினா பஜார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணாம் எதுக்கு நான் ட்ரெஸ் எதுவும் வாங்க போகிறது கிடையாது இப்போதைக்கு சரிங்களா சீரியஸ்லி நாட் இந்த மூட் ஆஃப் பையிங் ட்ரெஸ் ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துலாம் காட்டணும் நானும் பார்க்கணும் பிகாஸ் ஐ ஹவ் நெவர் பீன் டு ஹைதராபாத் பிஃபோர் அண்ட் இந்த பிளேஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இது பாருங்க பேங்கிள்ஸ் எங்கள் வீட்டில் சொன்னாங்க அந்த பேங்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்டிங் ஹியர் அப்படின்னா இங்கே வாங்கக்கூடாது இது வந்து நம்மளோட ஒரு டெண்டன்சி எப்பவுமே எடுத்தோன்னே கடையில் வாங்க மாட்டோம் ஒரு 4-5 கடை விடுவோம் கொஞ்சம் கடை விடுவோம் அப்புறம் 4-5 கடை தேடுவோம் இதுதான் வந்து ஒரு நார்மல் டெண்டன்சி ஆஃப் இந்தியன் आपकी वीडियोस देखते रहता हूँ भाई ओह नाइस अच्छा है सुपर भाई आपकी अक्सर वीडियो देखते रहता हूँ तमिलनाडु चेन्नई के इधर के ओह नाइस तमिलनाडु दैट्स नाइस डू यू अंडरस्टैंड द लैंग्वेज हिंदी ओह हिंदी हां हीरो नाइस ஸோ பாயமாங்கலாம் போடுற அந்த மேட்ரு வந்து இங்கே தொங்க விட்டுருக்காங்க லுக் அட் திஸ் பிஸ்கெட்ஸ் ஓகே தேங்க்யூ எதுக்கு தேங்க்யூ சொன்னது நானும் தேங்க்யூ சொல்லிட்டேன் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாங்கி ஒரு பாக்ஸில் போட்டு இந்த ஃபேன்சி ஸ்டோர்லலாம் சென்னையில் போட்டு விற்கிறாங்க அந்த ஃபேன்சி ஸ்டோரில் போட்டு விற்கிறாங்களே அது அந்த இதுதான் பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா வாங்கி யாருக்காவது கல்யாணம் இல்லை ஏதாவது ஒரு இதுனா பார்த்து ஏதாவது ஒரு இதுனா அதை வாங்கிட்டு போய் கொடுப்போம் அப்படி 10 வருஷம் ஸோ இந்த சீரிஸை நான் இதே இதை நான் பார்த்துருக்கேங்க இது எவ்வளோ கேளுங்க ரேட்டுக்கு எத்தனா 140 6 பீஸ் வந்து 140 ரூபா இங்கே ஸோ எக்ஸ்ட்ரா பாக்ஸ் போட்டாலும் ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க 160க்கு வந்து 6 பீஸ் கிடைக்குது ஆனால் பாக்ஸ்லாம் அப்படியே கொடுத்துருவாங்களே ஆமாம் சூப்பராக இருக்குது இது வந்து பாக்ஸ் போட்டு சும்மா பேக்கிங் பண்ணால் ரேட்டு ஜாஸ்தியாக அதான் 250 ரூபா நல்ல பிளேஸ் வெரி நைஸ் பிளேஸ் இங்கே வந்து நிறைய கிடைக்கும் போல அதனால கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது 10 ரூபா அவர் நிற்க கூட இல்லை எங்கேயுமே தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஆமாம் கிவி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃப்ரூட்ல அது வந்து மேபி இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே அதனால இங்கே வந்து 10 ரூபாய்க்கு ரோட்லேயே வச்சுட்டு போகிறாங்க எங்கே போனாலுமே சாப்பாடு இருக்கும் அண்ட் ஆல்சோ இங்கேயும் சாப்பாடு இருக்குது அதில் இதுதான் பார்த்தீங்கன்னா சுண்டல் இந்த சுண்டலை பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் சாப்பிட்லாம் ஆனால் அதை தட்டில் போட்டு தான் சாப்பிட முடியும் இந்த தண்ணியை பார்த்தா இந்த பானிபூரி அமேசிங்காக அமோகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு
பேசிட்டுங்க அது மேலே பெருசாக தொங்குது. மாஸ்க் ஐயோ ப்ரோ வேணாம். அவன் மாஸ்க் இப்போ தான் போட்டான் அந்த பையன். அவன் பயன்ட்டான். அவன் கேமரா பார்த்து மாஸ்க் எடுத்து போடுறான் அந்த பையன். அதனால சும்மா இடம் ஓரண்டை இழுத்தோம் அவன்கிட்ட. நீ பாருங்க ஹேண்ட் பேக்லாம் இருக்கு. இந்த மாதிரி பாருங்க மைக்கேல் கோர்ஸ், லூயி விட்டான் பார்த்தீங்களா எங்கே படுத்து கிடக்கிறாருன்னு. ஹாய் லூயி விட்டான், ஹவ் ஆர் யூ? ये यूट्यूब में डाल देगा चैनल है, यहाँ न्यूज़ चैनल यूट्यूब तमिल यूट्यूब चैनल है. இங்கே பாருங்க இதெல்லாம் வைக்கிறாங்க. கம்பளி தா கடை வெட்டி கம்பளி பூச்சி தங்கச்சி கம்பளி. இது வந்து கம்ஃபர்ட் அப்படின்றாங்க. இப்போ இர்ஃபான்சி போட்டாச்சா வேற மாதிரி போகிற. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா யாராவது வந்து ஃபோன் சே கே கேமரா ஹே அப்படின்னாங்கன்னா வந்துட்டு ஹே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி இர்ஃபான்சி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்றோம் நாங்களே. ஹைதராபாத் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு 300 ரூபாய் அது. நல்லா இருக்குல்ல பார்க்க. அதெல்லாம் 70 ரூபா 150 ரூபா 300 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸில் போட்டு சூப்பராக வைப்பாங்க. அழகா இருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்னு சொல்ல முடியாது. ஐ மீன் இங்கே கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் போல இதெல்லாம். ஆக்சுவலி அவங்களும் பிழைக்கணும். இட் சவுண்ட்ஸ் சீப். கைஸ் லேடிஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கேர்ள்ஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது சுட் பி அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெவன் மாதிரி தோணும். ஏன்னா அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா வந்து பொம்பளைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, பொம்பளைங்களுக்கான ஒரு சாரீ, அந்த லெஹங்கா, வாட் நாட் எல்லாமே என்னென்ன பாஷையில் என்னென்ன ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கோ அந்த ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் போல. இங்கே பெரிய கடையிலேருந்து சின்ன கடை வரைக்கும் எல்லா டிசைனர் சாரீஸாக என்னென்னமோ வச்சுருக்காங்க. ரஸ்க்கு விற்கிறாங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் வேஃபர் விற்கிறாங்க ஒரு இடத்துல. இன்னொரு வேஃபர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்ப்பீங்க பாருங்க, நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்ச் மாதிரி வேஃபர்ஸ் கைஸ். அது வந்து அப்படியே அவங்க வந்துட்டு அந்த இதில் குமிச்சு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது வெளியில். இவ்வளோ வேஃபர் வந்து குமிச்சு வச்சு விற்று பிஸ்கெட் விற்பாங்க, இல்லைனா வேறு ஏதாவது விற்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ வாண்ட் டு ட்ரை இட். பட் நிறையா ஈலாம் மேலே உட்காந்துருக்கு. அதனால லைட்டாக பயமாக இருக்குது. போகலாம். डेयरी बेल आइसक्रीम कुल्फी आता है பாருங்க. है உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். है எனக்கு வேணாம். है so you seen my videos? Yeah, every seen Dubai videos and Chennai videos and Salem videos as well. But how do you understand Tamil? Yeah, I mean I know but I can't speak. Oh okay. Super nice. So you are from Hyderabad? Yeah, we are saying. Super. Your name? Kalyan. Super nice man. Nice meeting you. கைஸ் ஹைதராபாத்தில் வீடியோ பார்க்குறாங்களாம் வேறு லெவலு. கைஸ் இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து இதுவும் 2 வீலர் எதுவுமே வரக்கூடாது. ஒன்லி போலீஸ் வண்டி மட்டும் தான் போகும். ஃபுல்லாக வந்து இங்கே பலத்தை பாதுகாப்போடு இருக்கிற ஒரு இடம் இது. நிறையா போலீஸ் தான் லெஃப்ட்டில் ரைட்லேயும் இருக்காங்க. நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு நிறையா போலீஸ் இருக்காங்க. ஐ மீன் நல்ல விஷயத்தில் சொல்கிறேன், ஃப்ராடு மாதிரி இல்லை. ஐயோ முடியலைங்க. ஒரே மாதிரி டிஷர்ட் போடுறீங்க. ஆமாம் ப்ரோ, பிரதர்ஸ் ப்ரோ. நைஸ். தேங்க்யூ. கைஸ் this is great. நாங்கள் வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நான் ஃபுல்லாக மாஸ்க் போட்டு அது எங்கேயோ ஹைதராபாத்தில் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி பேசுகிறதுலாம் வந்து செம்ம ஒரு ஹாப்பினஸ்ங்க. நம்மளோட ஊரில் பண்ணுறது நம்ம எப்பவுமே நம்ம பார்க்குறது தான். இந்த மாதிரி நம்ம வந்து வெளியூரில் வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து எப்பவுமே ஒரு மாதிரி லைக் டிஃப்ரெண்டான ஹாப்பினஸ் இருக்கும். அதனால அதை வந்து நான் இது பண்ணுறேன். செகண்ட் கிம்பில் போட்டு இங்கே ஒரு ஷார்ட் எடுத்துலாமா? கைஸ் இந்த ஷார்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஜாயின்ஸ்லாம் விட்ற அளவுக்கு நான் இங்கே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். 2 கேமராவில் மாற்றி இதெல்லாம் போடுவோம் மேலே. ஓ கைஸ் நாங்கள் வந்து கைஸ் உள்ள போ. நீங்கள் போ 5:30 க்ளோஸ். எஸ் ஐ நோ. ப்ளீஸ் நாங்கள் லாஸ்ட் திங் பாருங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜாலி. ஓகே ஸோ இது லைக் வெரி ஸ்மால் கைஸ். ஓ மை காட். கைஸ் லுக் அட் திஸ்.
வெரி ஒரு ஸ்மாலான ஒரு ஒரு படிக்கட்டு டக்குனு க்ளோஸ் பண்ணாங்க வந்துட்டேன். எல்லாம் கீழே எக்ஸ்ட்ரா பேசிருக்காங்க. கீழே பாருங்க எக்ஸ்ட்ரா பேசிருக்காங்க நிறைய பேர். எஸ் திஸ் இஸ் சார்மினார். சார்மினார் அங்க கோ ஜான்தா ஹே. பெரிய பெரிய படிக்கட்டு ஹே. அந்த படிக்கட்டுல நம்ம வந்து உள்ளுக்குள்ள போறோம். எஸ் எப்படி இருக்கு சார்? ஓ மை காட் இத ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன். இது உள்ள இருந்து பாருங்க இங்க எல்லாம் ஒரு ஜன்னல் வர வச்சிருக்காங்க. ஓ மை காட் இஸ் ஸ்டீப். இப்படி இருக்கு மேல ஸ்டீப்பா. இங்க பாருங்க. எஸ் இங்க பாருங்க. இவ்வளோ பெரிய ஜன்னல் பாருங்க. ஜன்னலுக்குள்ள கையை விட்டு காலை விட்டு என்னன்னா பண்ணலாம் போல. ஒரு படிக்கட்டும் சும்மா இடிக்கட்டு மாதிரி இருக்கு. சமஸ்டீப்ல ஒரு குட்டி ஜன்னல் மாதிரி இது மாதிரி இருக்குது. கதவு மாதிரி பிரேமத்தில் வந்து போ 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 அப்படின்றாரு. நாங்களாம் கடைசி. இப்போ டைம் வந்து 5:30. பரவாயில்ல போயிடலாம். இங்க பாருங்க. கீழே இருக்கவங்க எல்லாருமே தெரியுறாங்க பாருங்க. அரபி எழுத்து இங்க பாருங்க எல்லாத்துலயுமே புறா உட்காந்துருக்கு மேல. புறா சரியான ஒரு ஆர்கிடெக்சர் வேலை பண்ணிருக்காங்க. வேற வேலை பண்ணிருக்காங்க. அதனால அப்படியே ரொம்ப புகை மாதிரி அதுக்குள்ள ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு அட்வென்ச்சர் பண்ணுவாங்க. Adventure was fun though, different adventure man. What an experience. Wow, I've never been to such a place. Why? Well, good place. பாய் வந்து ஜாலியாக இருக்காரு. செம்மையாக காத்திருக்குது மேலே. தலைவர் தனியாக ப்ளாக் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நானும் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஹைட்டான பால்கனி. ஆமாம் ஹைட்டான பால்கனி. கீழே பாருங்க. ஓ குத்துபுதீன் சம்திங். ஆமா எது நீங்க வர்றத. Hey, this is the famous Charminar in Hyderabad. Idiot. Guys, இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். எவ்வளோ என் சேனல் மாதிரி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸுங்க. இதுதான் அந்த மாஸ்க். ஓமை காட்டு அதையே பார்க்கல இது வரைக்கும். போகலாமா கைஸ்? ஆமாம் கைஸ் போகலாம் கைஸ். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எழுதி வச்சுருக்காங்க. சதீஷ் லவ் பிரியா அப்புறமா வந்து இந்த மாதிரி பேர் கொடுத்து அந்த மாதிரி இங்கேயும் வந்து எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப அழுக்காக இருக்குது இந்த பிளேஸ். ஐயோ இது ரொம்ப பெரிய ஸ்டீப் இருக்கு. பார்த்தீங்களா மேலே ஏறி வரணும். அதுக்கான ஒரு படிக்கட்டு. அது வந்து எவ்வளோ சைஸில் கட்டுறோம் அப்படின்றதெல்லாம் அப்போ வந்து இது கட்டுறதே பெரிய விஷயம். இதை நான் ஒரு சைஸில் கட்டுறோன்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எதிரிங்க துரத்திட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? எதிரிங்கெல்லாம் உள்ளே வர மாட்டாங்க. இதெல்லாம் இப்படி இருக்கு. நான் ஏழோட மூட்டி செத்துருவானுங்க. ஆனால் வந்தானா மேலே வந்து குத்தலாம். அவ்வளோ சரி கீழே ஒரு கல் மேலே ஒரு கல் போட்டால் போதும். பக்கம் 4 இது அப்படியே ஓப்பன் வச்சிருக்காங்க. எப்பா உள்ளே போனால் வீடியோ எடுக்க மாட்டாங்க. பெரிய டார்ச்சர் ஆகுது. அது நாங்கள் எப்படியோ எடுத்துகிட்டு வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தேங்க. போகும்போது கேமரா உள்ளே விட்டாங்க. பட் உள்ளே போயிட்டு கேமரா வீடியோ எடுத்தோம்னா எடுக்கூடாது கிளம்பி அப்படின்றாங்க. அது என்ன கான்செப்ட்னு புரியல. ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குங்க இங்கே. சத்தியமாக சொல்கிறேன். இங்கே இருக்கவங்க அவங்க டைம்ல கிளம்பணும். மூட்டை நீ உள்ளே வராது அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் கெஞ்சி கூட்டாடி உள்ளே போயிட்டு ஏப்பா க்ளோசிங் டைம்ன்றதுனால துரத்தி விட்டாங்க. அவங்களோட நம்ம புரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் புரியாமல் பேசணும்னா இப்படி பேசலாம். அதனால் புரியாமல் பேசி காமிச்சேன். புரிஞ்சு பேசுகிறேன். உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு தெரியல. பட் பியூட்டிஃபுல். அவங்க டைம் ஆயிடுச்சு. அது ஒரு இது பார்க்கணும். நம்மளை விட்டாங்க கடைசி டைம் லாஸ்ட் மினிட்ல. மைக்கே மாட்டலாம் மேடம். மைக் பண்ண முடியுது. கேட்கும். ஆனால் கேட்கும். ஆமாம் கேட்குறேன் சார். அவரோட இது பார்த்தீங்கன்னா நீ லூசு பையில அப்படின்ட்டாரு ஒரு கடைசியில். இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போனாங்க. ஆமாம் அதனால் பட் நல்ல ஒரு அழகான பிளேஸுங்க. வா இந்த டைமில் இந்த பிளேஸை பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது காண்டி 6 in 15 minutes இப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் உள்ளே போயிட்டு. ஸோ இதில் பேட்டரி வேறு காலியாக போயிட்டுருக்கு. நான் வேறு எங்கேயாவது போயிட்டு பேட்டரி போட்டு பேசுகிறேன் சரிங்களா? இது வந்து அப்படி இல்லை ப்ரோ. கரெக்டுங்க ப்ரோ. நல்லா லஸ்ஸியை மேலே கொண்டு வாங்க ப்ரோ சீக்கிரம். அண்ட் ப்ரோ அம்மா பசியில் இருக்காரு போல. பப்ஸை சொல்லாமலாம் போய் சாப்பிட்றாரு. என்ன மனுஷன். நல்ல மனுஷன்.